ஆஸ்ட்ரோ 2K யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். தனுசு ராசி 2025 குரோதி ஆண்டு முடிஞ்சு விஸ்வாவசு ஆண்டு தொடங்கிருச்சு. தனுசு ராசிக்காரர்களோட வாழ்க்கையில எந்த மாதிரி நற்பலன்களை அனுபவிக்க போறாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னாலே குழந்தை தன்மை மிக்கவர்கள், ரொம்ப சைல்டிஷா எல்லாத்தையும் பிஹேவ் பண்ணுவாங்க, ஜாலியா என்டர்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். தனுசு ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே அதாவது சீரியஸா எடுத்துக்காம அவங்க வந்து ரொம்ப கேஷுவலா எடுத்துக்குவாங்க. பட் அதே சமயம் கேர்லெஸ் அப்படின்றது வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்கள் வந்து யாருமே அவங்க வந்து ஒரு கட்டுக்குள்ள வைக்க முடியாது, ரொம்ப ஃப்ரீடமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். அண்ட் அதாவது அவங்க வந்து லாங் டிராவல் பண்ணணும், தனியா லாங் டிராவல் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் தனியாவே அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். ஸோ இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வாவசு ஆண்டு எந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வர போகுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஆண்டு தொடக்கத்துல பாத்தீங்கன்னா அதாவது தனுசு ராசிக்காரர்களோட பிளானட்டரி பொசிஷன்ஸ் பாத்தீங்கன்னா முக்கிய கோள்கள் ஆன அதாவது வருட கோள்களான சனி பகவான் பெயர்ச்சி வந்து ஆல்ரெடி மார்ச் 29 பெயர்ச்சி ஆகிறாரு. ராசிக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில இருந்து ராசிக்கு 4ஆம் இடமாகி மீன ராசிக்கு பயிற்சி ஆகிட்டாரு. நெக்ஸ்ட் குரு பகவானும் பாத்தீங்க அப்படின்னா மே மாதம் வந்து பயிற்சி ஆகிறாரு. மே மாதம் குரு பகவான் வந்து ராசிக்கு 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்துல இருந்து ராசிக்கு 7ஆம் இடமாகிய மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் ராகு கேது பகவான் பயிற்சிகளும் நடக்க போகுது. சோ ராகு பகவான் வந்து ராசிக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்துல இருந்து 3ஆம் இடமாகிய முயற்சி ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆக போறாரு. கேது பகவான் பாத்தீங்கன்னா ராசிக்கு 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்துல இருந்துட்டு இருந்தவர் ராசிக்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இப்படிப்பட்ட பிளானட்டரி பொசிஷன்ஸ்ல தான் அவங்களுக்கு வந்துட்டு மே மாதத்துல இருந்து அவங்களுடைய பலன்கள் இருக்க போகுது. இதுல சனி பகவான் பயிற்சி ஆல்ரெடி நடந்துருச்சு. ஸோ இவ்வளோ நாளாக இருந்துட்டு இருந்த குரு பகவான் வந்து ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் இப்போ வரைக்கும் இருக்காரு. ஸோ அந்த குரு பகவான் வந்து ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருந்துட்டு இருந்த போதுமே நிறைய வந்து அதாவது கேது பகவானும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல இருந்தனால நிறைய பிரச்சனைகள், அதாவது ஃபினான்ஷியல் வைஸா வந்துட்டு நிறைய அசிங்கம் பட்டிருப்பாங்க, அவமானப்பட்டிருந்திருப்பாங்க. அதாவது மணி பிளாக்கேஜ் இருந்திருக்கும், ஒர்க் பண்ணிட்டு அமௌண்ட் வராம வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அமௌண்ட் விஷயத்துல வந்து நிறைய பட்டிருப்பாங்க. சொந்தக்காரங்கள்ட்டே ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஆகட்டும், நிறைய பேர்கிட்ட பண உதவி கேட்டுமே அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய அவமானப்பட்டிருப்பாங்க பண விஷயங்கள்ல. ஸோ கடனுமே திருப்பி தர முடியாம கமிட்மெண்ட் கொடுத்துட்டு அதை காப்பாற்ற முடியாத சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்து நிறைய தனுசு ராசிக்காரர்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ இப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது கண்டிப்பா உங்களோட பண வரவுல இருந்த சிக்கல்கள் எல்லாமே நிறைவுக்கு வரும். அண்ட் ராகு பகவான் பாத்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்துட்டு இருந்தாரு. ஸோ ராசிக்கு 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்துல இருக்கும்போது உங்களோட தாய்க்கு வந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து கண்டிப்பா நீங்க பண்ணியிருந்திருப்பீங்க. அவங்களுக்கு வந்து நிறைய வந்து அன்எக்ஸ்பெக்டடா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எதிர்பாராத டைம்ல வந்துட்டு அவர்களுக்கு வந்து உடல்நிலை மோசமா இருந்திருக்கும், அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் ஆயிருக்கும். வீட்டுக்குள்ளேயுமே பாத்தீங்கன்னா சுகஸ்தானத்துல வந்து ராகு பகவான் இருக்கும்போது கண்டிப்பா வீட்டுக்குள்ள வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திச்சிருந்திருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயுமே வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து நீங்க சந்திச்சிருந்திருப்பீங்க. ஸோ இதனால டிவோர்ஸ் வரைக்குமே போகலாம் அப்படின்னு இருந்திருப்பீங்க. செப்பரேஷன் ஆகி தனித்தனியா பிரிஞ்சிருப்பீங்க. அண்ட் லவ் லைஃப்லயுமே பாத்தீங்கன்னா லவ்வர்ஸ்மே நிறைய பேர் செப்பரேட் ஆகி இருந்திருப்பீங்க, வேணாம்னு சொல்லி நிறைய பிரேக்கப் நடந்திருக்கும். இந்த மாதிரி லவ் லைஃப்லயுமே நிறைய ப்ராப்ளம்ஸை வந்துட்டு தனுசு ராசிக்காரர்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ இப்படிப்பட்டவர்களுக்கு வந்துட்டு குரு பகவானோட டிரான்ஸ்பர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அவரோட டிரான்சிட் வந்துட்டு அவர்களுக்கு நல்ல பலன்களை கிடைக்கக்கூடியதாக தான் இருக்கு. அதே சமயம் அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த அதாவது குடும்பத்துக்குள்ளேயும் லவ் லைஃப்லயும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அப்படிப்பட்ட ராகு பகவானும் 4ஆம் இடத்துல இருந்து பயிற்சியாகி 3ஆம் இடத்துக்கு வரும்போது முயற்சி ஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால சகோதரத்து கூட மட்டும் தான் இப்ப வந்து சின்ன சின்ன சங்கடங்கள் உருவாகுமே தவிர மற்றபடி வந்துட்டு இவ்வளவு நாளா அவங்க குடும்பத்திலையும் ரிலேஷன்ஷிப்லயும் இருந்துட்டு இருந்த பிரேக்கப் எல்லாமே வந்து சால்வ் ஆகி உங்களோட இல்லத்துல வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகிற ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருக்க போகுது. அதே சமயம் சனி பகவான் வந்து அவருடைய 3ஆம் பார்வையா உங்களோட 6ஆம் இடத்தை பாக்குறாரு. ஸோ சனி பகவான் வந்து 3ஆம் பார்வையா 6ஆம் இடத்தை பாக்குறதுனால கடன் பிரச்சனைகள்ல வந்து உங்களுக்கு சால்வ் ஆகும். பட் அது வந்து கொஞ்சம் டிலே ஆகும், தாமதமாகும். பட் இருந்தாலுமே அதுக்கான இது வந்து சால்வ் ஆகும். அதாவது குரு பகவான் வந்து 6ஆம் இடத்துல இருந்தப்போ நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு அதோட ரிசல்ட்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஆல்ரெடி. அதாவது மே மாசத்துக்குள்ள காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பா பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பா காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது குரு பகவான் பயிற்சியாகி 7ஆம் இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா அதாவது கொஞ்சம் வந்து டிலே ஆகும் உங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாமே. பட் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மே மாசத்துக்கு அப்புறமும் கொஞ்சம் லேட் ஆகும், டிலே ஆகும். பட் இதுக்கு முன்னாடி வந்து மே மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் எழுதிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பா வந்து ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட்டா வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு.
அண்ட் ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்காரு. அதனால உங்களுடைய சகோதரத்துல சின்ன சின்ன வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒரு விஷயம் வந்து பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதை கண்டிப்பா நீங்க பண்ணலாம். குரு 7ஆம் இடத்துக்கு போயிட்டாரு, ராகு 3ஆம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு வரும்போது கண்டிப்பா புது புது முயற்சிகள் அனைத்துமே வந்து சக்சஸ் ஆகும். நீங்க தொட்டது எல்லாமே துலங்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சனி பகவான் 7ஆம் பார்வையா உங்களோட 10ஆம் இடத்தை பாக்குறாரு. சோ 10ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய தொழில இருந்துட்டு வந்துட்டு இருந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆகும். பட் சனியோட பார்வையினால கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்றேன். கொஞ்சம் டிலே ஆகும், பட் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுமே வந்து உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும். சனி பகவான் வந்து அவருடைய 10ஆம் பார்வையா உங்களோட ராசியை பாக்குறாரு. சோ ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் வரும். ஏன்னு பாத்தீங்கன்னா சனி பகவானோட பார்வை இருக்கிறதுனால. அதே சமயம் குரு பார்வை வந்து உங்களுக்கு சமசப்தமமா இருக்கு. சோ குரு பார்வை பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து மிதுனத்துல இருந்து 7th சைட் டைரக்டா வர்றதுனால கண்டிப்பா எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நீங்க சந்திச்சுட்டு இருந்தாலுமே அதுல இருந்து முன்னேறி வந்துருவீங்க. சோ இப்படி நிறைய சக்சஸை மட்டுமே பார்க்க போறீங்க தனுசு ராசிக்காரர்கள். இவ்வளவு நாளா வந்து உங்க குடும்பத்திலயும் இருக்கட்டும், தொழில் பண்ற இடத்துலயுமே, ஒர்க்கிங் பிளேஸ்ல, அதாவது பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களாகட்டும் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணீங்க. அண்ட் ப்ரமோஷனுக்காக வந்துட்டு நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ இவர்களுக்கு எல்லாமே நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி சூழ்நிலை உருவாகும். பட் மார்ச், அதாவது மே மாசத்துக்கு அப்புறமா கண்டிப்பா வந்துட்டு குரு பகவான் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பா வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி ஹையர் ஸ்டடீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்குமே என்னைக்கோ ஒரு நாள் அப்பாயின்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அதை அப்ளை பண்ணிட்டு அவங்களுக்கு கண்டிப்பா அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய நல்ல 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 விஷயங்கள் வந்துட்டு அவர்களோட வாழ்க்கையில நடக்க போகுது. அதாவது குடும்பத்துல தேங்கிட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு நிறைவுக்கு வரப்போகுது. குரு பயிற்சிக்கு அப்புறமா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வந்து நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும். பணப்புழக்கங்கள் அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். லவ் லைஃப்லயுமே பாத்தீங்கன்னா பிரிஞ்சவங்க கூட ஒண்ணு சேருவீங்க. லவ் அண்ட் அஃபெக்ஷன் அப்படின்றது வந்து அவங்களுக்கு அதிகமாகும். ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. அண்ட் வழக்குகள்ல தேங்கிட்டு இருந்த பிரச்சனைகளுமே வந்து உங்களுக்கு இழுபறியா இருந்துட்டு இருக்கும் குரு 6ஆம் இடத்துல இருந்தப்போ. ஸோ குரு பயிற்சிக்கு அப்புறமா வழக்குகள்லயுமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உருவாக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஃபேவரான ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருக்க போகுது. ஸோ உங்களுக்கான ரெமெடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வியாழக்கிழமை தோறும் நீங்க வந்து நெய் தீபம் ஏற்றி குரு பகவானை வந்துட்டு வழிபாடு பண்ணணும். அது மட்டும் இல்ல, ஏதாவது வந்து இனிப்பு வந்துட்டு நீங்க வியாழக்கிழமை தோறும் கோவில்ல நீங்க வந்துட்டு தானம் கொடுத்துட்டு வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு அது வந்து ஃபேவரா இருக்கும். அண்ட் பசுக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு பால் சாதம் வந்து நீங்க வியாழக்கிழமை கொடுத்துட்டு வர்றதும் உங்களுக்கு வந்து நல்லது. வியாழன் அல்லது வெள்ளி நீங்க வந்து பசுக்கு வந்து பால் சாதம் கொடுத்துட்டு வாங்க, அதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. அண்ட் ஹனுமான் சாலிசா அப்படி இல்லைன்னா ஹனுமான் வழிபாடு வந்து சனிக்கிழமை நீங்க பண்ணுங்க. ஸோ ஹனுமான் வழிபாடு பண்ணும்போது எதிரிகள்னால வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுக்கு சால்வ் ஆகும். அண்ட் குரு பகவான் வந்து உங்களோட ராசியை பார்க்கறதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க சமாளிப்பீங்க. இருந்தாலுமே ஹனுமான் சாலிசாவை வந்து நீங்க படிச்சுக்கிறதுனால உங்களுக்கு அது இன்னும் வந்து மனதைரியத்தை வந்து அதிகம் பண்ணும். குருவோட 5ஆம் பார்வை வந்து உங்களோட லாபஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால தொழில இருந்துட்டு வந்த பிரச்சனைகளுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பா தீரும். அதனால கண்டிப்பா வந்துட்டு நீங்க ஜெம் ஸ்டோனான எல்லோ சஃபையர் வந்து கண்டிப்பா நீங்க வேர் பண்ணுங்க. ஸோ புஷ்பராகம் வந்து நீங்க வேர் பண்ணுங்க. எப்போன்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை வியாழன் ஹோரையில, அதாவது காலையில சூரிய உதயத்தை கணக்கு வச்சுக்கோங்க. அதுல இருந்து அதாவது குரு ஹோரையில நீங்க வந்து வேர் பண்ணும்போது எல்லோ சஃபையரை உங்களுக்கு அது இன்னும் வந்து பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். 9ஆம் பார்வையா உங்களோட 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால, முயற்சி ஸ்தானத்துல ராகு இருக்கிறதுனால, ஸோ ராகு கேது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுமே தீர்றதுக்கு நீங்க அதாவது ராகு டைமிங்ல, அதாவது ராகு காலத்துல நீங்க வந்துட்டு துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணும்போது அந்த ராகுனால வரக்கூடிய நெகட்டிவ் இம்பாக்டை வந்துட்டு நீங்க பாசிட்டிவா மாத்துறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதனால தொடர்ந்து ராகு காலத்துல நீங்க வந்துட்டு துர்க்கை அம்மன் வழிபாடு வந்து நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு மென்டல் பீஸ் கொடுக்கும். அது சனி ஸ்தோத்திரத்தை வந்துட்டு நீங்க சனிக்கிழமை தோறும் நீங்க வந்து சனி ஸ்தோத்திரத்தை படிங்க. ஸோ படிக்கும்போது உங்க வாழ்க்கையில அனைத்துமே, அதாவது எதுலாம் நீங்க வந்து நஷ்டமா இருந்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு பாசிட்டிவா நடக்கும். ஸோ இப்படி எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். இந்த சின்ன சின்ன ரெமெடிஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து சிறந்த ஆண்டாக தான் இருக்க போகுது. நன்றி.